அட்மாஸ்பியரா நின்றுருக்காரு, சும்மா கிடையாது. ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிகரா வரதும் அவங்க அப்பா பார்த்து இவர் கத்துக்கணும். இவர் வந்தவனே ஹீரோன்றதை வந்து தயவுசெய்து ஏத்துக்க முடியல. அதெல்லாம் வந்து ஆமாங்க, அதுதான் உண்மைங்க. ஏன்னா விஜய் சேதுபதியே ஒத்துருக்க கூடாது இதுல. நீ கத்துக்கோ, உண்மையை நீ கத்துக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இவர் அசால்ட்டா வராருங்க. எப்படி உச்ச நடிகர் எப்படி வந்துடும் அந்த மாதிரி வந்துட்டாப்புல. அதுதான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்றதுக்குலாம் இல்லை. ட்ரோலா இப்பயே படத்துக்கு முன்னாடியே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நாங்க பண்ணிட்டோம்ல, ஸ்டோரி இல்ல, ஒண்ணுமே இல்ல, அதனால ட்ரோல்லாம் இல்ல, அதுக்கு மேலயும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டயலாக்ஸ்லாம் நிறைய பேசக்கூடாது. தம்பிக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், டயலாக் பேசவே இல்லையே. இல்ல ஃபர்ஸ்ட் பேசிட்டாரு நிறைய, என் அப்பா ஐடென்டிட்டி வச்சு வரல, அப்படி வரல, இப்படி வரல, அந்த மாதிரிலாம் இல்ல. அப்பா இருக்கிறனால தான் நீங்க இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் இவ்வளவு பேரு ரோஹிணி தியேட்டர்ல வந்து உட்காந்து பாக்குறாங்கன்னா யாருக்காக பாக்குறான்? சூர்யாக்காக பாக்கல, விஜய் சேதுபதி தான் வந்து பாத்துருக்கிறோம். அதனால இருக்குன்னா இருக்குதான், பையன் இருக்கிறனால தான். சரி, அவங்க அப்பா ஏன் இன்னைக்கு வந்தாரு? ஃபர்ஸ்ட் ஏன் வந்தாரு? வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஏன் வராரு? என் பையன் நடிச்சிருக்கான், அவனுக்கு என்கரேஜ் பண்ணணும். இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாருங்க. நீங்க அதை பார்க்காம நீங்க வரீங்க. உச்ச நடிகர் விஜய், அப்புறமா அப்பாவால தாங்க பையன், அங்கேயும் அப்பாவால தான் பையன், இங்கேயும் அப்பாவால தான் பையன். எப்படி இருக்கு தலைவா? புலிக்கு பிறந்தது எப்பயுமே பூனையாவாது, புலியாதான் இருக்கும். என்ன தலைவா நடிப்பு இது? என்ன அவரோட முதல் படமா? பார்த்தா 100 படம் நடிச்சுட்டு வந்த போல நடிப்பு இருக்கு தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. சும்மா 3 கிலோ சாமா தலை, எப்படி 3 கிலோ சாமா போட்டு பல்லாகுன்னு போட்டு வெட்டுறா போல, அப்படியாப்பட்ட ஒரு வெட்டு. அப்புறம் பார்த்தா கிளவுஸா சொருறா போல, சும்மா மைக் டெக்ஸன் போல பக்குன்னு குத்துறா போல குத்து, அப்படியாப்பட்ட ஒரு குத்து. என்னடா படம் கதைக்கு போலேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கதை, எங்களுக்கான ஒரு கதை. ஏன்னா விளையாட்டுல நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோன்னு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் ஏறாத செலக்ஷன் இல்லை தலைவா. ஒருத்தனை எங்களை செலக்ஷன் பண்ண மாட்டானுங்க, என்கிட்ட திறமை இல்லை என்ற. அவன் பின்னாடி இந்த முதல குத்துனான். அவன் வந்து வெயில் தோலை கேட்கல, ஏசி தோலை கேட்கிறான் தலைவா, ஏசி தோல். அதனாலதான் நான் ஏறாத இடம் இல்லாத செலக்ஷனே ஆகல. அந்த கதையை தான் தலைவா நான் சொல்றேன். சூர்யாவோட நடிப்பு அந்த கதையை தான் சொல்றேன். கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கதைக்கு வரேன். என்ன கருத்து சொல்ல வரேன் அதை தான் இப்ப நான் என்ன பேச வரேன், கருத்தை தான் நான் பேச வரேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல முன்னேற்றத்தை விடாம தடுக்கிறாங்க தலைவா, தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிற விஷயத்த இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. பீனிக்ஸ் ஒரு பறவையில அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஆக்ட் பண்ணிருக்கேன் அந்த படத்துல. செம்மையா இருக்குது படம். எப்படி சொல்றேன்னா நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்குது படம், வேற லெவல்ல இருக்குது. வாங்க எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த மூவில நீங்க நடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அப்ப இருந்து அந்த தருணத்துக்கு இப்ப இருக்கு. அதான் அங்க பார்க்கும்போது அவ்வளவா எனக்கு தெரியல. ஆனா பட் இதுல வந்து வேற லெவல்ல இருக்குது. நானா ஸ்கிரீன்ல அப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியாம இருக்குது. மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சூர்யா பர்ஃபார்மன்ஸ் பயங்கர மாதிரி இருக்குது. சூர்யா இன்னும் மேல வரணும். படம் பயங்கர மாதிரி. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல, நெருப்பு மாதிரி பேருக்கு அந்த மாதிரி ஒரு படம். இந்த பெரிய ஜெனரேஷன் அந்த மாதிரி படம் தானே பாக்குறாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நல்லா அருமையா அந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி இருக்கிற மாதிரி தாள் மாதிரி இருக்கிற மாதிரி தக்காளி சோறு மாதிரி படம் எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ சோ மச்.